பெஸ்ட் கெரியர் ஆப்ஷன் ஃபார் விமன்ஸ். ஸோ விமன்ஸ் வந்து ஒரு கெரியர் பிரேக், அது மட்டும் இல்லாமல் ஒரு நான் டெக்னிக்கல்லேருந்து டெக்னிக்கல் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் கெரியர் பாத் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விமென்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து இப்போது டெக்னிக்கல் எஜுகேஷன் படிச்சிருப்பாங்க, இல்லை நான் டெக்னிக்கல் எஜுகேஷன் படிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப்டர் த காலேஜ் தே ஆர் இன் டு த மார்க்கெட். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு ரியல் டைம் மார்க்கெட்டை பார்க்கும்போது அந்த ஜாப் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஜாப் மார்க்கெட் அப்படிங்கிறது ஸ்கில் பேஸ்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து காம்படிஷன் பேஸ்டு ஒரு மார்க்கெட் தான் நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷன். ஸோ இதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தயக்கம் வரும், டெக்னிக்கலாக நான் டெக்னிக்கலாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்போஸ் அவங்க வந்து ஒரு ஜாபில் ஒரு டெக்னிக்கல் பேக்ரவுண்டில் இருந்து வந்தாங்கன்னா டெக்னிக்கல்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு கெரியர் கேப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறது மறந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையுமே ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு ஒரு பிளாக் ஸ்க்ரீன் ஆகியிருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ உள்ள ஃப்ரெஷர்ஸ் இப்போ நார்மலாக C++ படிக்கிற இடத்துல அவங்க பைத்தான் படிச்சிருப்பாங்க, எல்லாமே பைத்தானில் லாஜிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதோட கோர் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதே வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க C++ படிச்சிருப்பாங்க, பட் பைத்தானா அவங்களால பண்ண முடியும், ஏன்னா அந்த அவங்களுக்கு கோர் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து ஆப்வியஸாக லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். பட் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸு லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாருமே வந்து ப்ராம்ப்டிங், அதுக்கப்புறம் வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஒரு எப்படி கிரியேட் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சிருக்காங்க. பட் இதை மட்டுமே வச்சு ஜாப் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0% மட்டும்தான் நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுலேயும் இப்போ விமன்ஸ்க்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை கொண்டு போய் கரெக்டாக லேர்ன் பண்ணணும், எப்படி அதை அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறத நம்ம எப்படி அது ஜாபாக மாற்றணும் அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும், எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணான்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்குள்ளேயே வச்சுருப்போம். ஏன்னா வந்து நீங்கள் விமன்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஜாப் கிடைக்கணும், ஒரு 60K சேலரி வேணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு வீட்லேயே நான் உட்காந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரினா வந்து டிமாண்ட் அவங்க கொடுக்குறாங்க. பட் டிமாண்ட் பண்ணுற இடத்துலனா இப்போ யாருமே இல்லை. ஏன்னா வந்து எல்லா ஒரு பெரிய கோடர்ஸ்க்குமே ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஆஃபீஸோ அவங்க ஆஃபீஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம பண்ண முடியுமே தவிர நம்ம கேட்குற டிமாண்ட்னா அவங்க பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரானியாக இருக்கும், அதாவது வந்து மார்க் ஜக்கர்பர்கே நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்காங்கன்னா நம்ம டிமாண்ட் பண்ணி பார்க்கல, இல்லைன்னா நம்ம டிமாண்ட் பண்ணுற இடத்துல இல்லை. ஸோ ஆப்வியஸாக நம்ம வந்து லேர்னிங்கில் ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது விமன்ஸ் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா முதல்ல வந்து ப்ரீவியஸாக என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இப்போ கரண்ட்டான டெக்னாலஜியில் என்ன